இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு நம்ம வண்டி ஓட்ட போகிறோங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி வந்து காலைல 9 மணிக்கு வண்டி எடுக்கிறோம், நைட்டு 9 மணி வரைக்கும் ஓட்டுறோம். எவ்வளோக்கு ஓட்டுறோம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி போகிறோம், தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். வாங்க. சிஎன்ஜி வந்து போட்டாச்சுங்க, போட்டோம். சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. இந்த இடமே வந்து காலியாக இருக்குது. இப்போ செம்ம மழை வர பேஞ்சின்னு இருக்குது. சிஎன்ஜி போட்டதுக்கு லாரிங்கெலாம் வெயிட் பண்ணிருக்கு. சிஎன்ஜி வந்து பங்கில் போகிறதுக்கு, கார் போகிறதுக்கு கார் எதுவுமே இல்லை. நம்ம கார் தான் போய் போட்டுச்சோம். எத்தனை நாள் இந்த பங்கில் வந்து நம்மளை சிஎன்ஜி இல்லைன்னு தெத்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்களா சிஎன்ஜி போடுற கார் இல்லைன்னு சொல்லி லாரிங்கெலாம் நின்றுருக்கு வெயிட்டிங்கில். அந்த அளவுக்கு போயின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல் ட்ரிப்பு வந்து போகிறோம். அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் எல்லாமே பாருங்கள். வாங்க. இங்கே தான் பக்கத்தில் ஊந்துருக்கு. பிக்கப்பு 4 நிமிஷம், ட்ராப்பு 4 நிமிஷம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா. ஓகே, அப்போ 8 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு 150 ரூபா கிடைக்குது. அப்போ அது ஒரு நல்ல ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணோம். எவ்வளோ பார்த்திங்கன்னா 142. இப்போ ரெண்டாவது ஒரு புக்கிங் வந்துருங்க, அம்பத்தூர். இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கோம். கஸ்டமரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து இப்போ ஏறுறாங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஒரு 2 தெரு தான் இருக்கும். அங்கேருந்து புக் பண்ணாங்க. நான் பார்த்தேன், நடந்தே போகலாமே, இதுக்கு ஏன்டா கார் புக் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வயசானவங்களாம் இருக்காங்க. சரி பார்த்தோம். அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள விட்டுட்டோம். அப்புறம் அவங்க கேட்டாங்க, இப்படியா போயிருந்தா 1 நிமிஷத்துலேயே போயிருக்கலாம் இப்போ கோயிலுக்கு, நீ ஏன்ப்பா சுற்றிக்கிட்டு 4 நிமிஷத்தில் போகிற அப்படின்னாங்க. எப்போவுமே கோயிலுக்கு போனால் நேர் வழியில் தான் சார் போகணும், ஷார்ட்கட்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா சமாளித்து விட்டேன். அடுத்த கஸ்டமர் வந்து எங்கே பார்த்திங்கன்னா நம்ம சூளைமேடு, அங்கேருந்து அம்பத்தூர். எவ்வளோ பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா 400 ரூபாங்க. வெறும் 36 நிமிஷம்தான். இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் பேமெண்ட்டு அதிகமாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 புக்கிங் எடுத்தால் இன்சென்டிவ் வேறு. இன்றைக்கி 360 ரூபா ஊபரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டமர் ஏற்றத்துக்கு நம்ம சூளைமேடு ஹை ரோடு இருக்குல்ல, அங்கே தாங்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு சாதாரணமான ரோடு கிடையாது. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டிராஃபிக் ஆகிற ஏரியா. நீங்கள் நார்மல் நாளில் வந்து பார்த்து பாருங்கள், நடந்து போகிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்கும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி இடம் நிறைய இருக்குது சென்னை சிட்டியில். இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரோப் கார் ஃபெசிலிட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த சூளைமேடு லயோலா காலேஜ் வரைக்கும் ரோப் கார் வசதி பண்ணி கொடுத்தா இங்கே இருக்க மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அப்படி தான் ஆக போகுது நிலமை, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா. இல்லை, சில பேர் வந்து ரோடு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய காரோட பேக் டோரை திறந்து விட்டுட்டு அதில் ஏறினதுக்கப்புறம் இந்த பக்கம் டோரை திறந்து விட்டு இதில் கிராஸ் பண்ணிக்கங்கலாம் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து மோசமான டிராஃபிக்கான ஏரியா. மழையும் வருது, வெயிலும் வருது. 10 நிமிஷம் மழை வருது, 10 நிமிஷம் வெயில் அடிக்குது. புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. தாத்தா அப்புறம் சட்னி ஆயிடுச்சுன்னா கேட்கக்கூடாது. ஒரு தாத்தா பார்த்தீங்களாங்க, ஆக்ஷனுக்கு இங்கே அர்ஜுன் மாதிரி ஜம்ப் பண்ணி போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு வந்தது பார்த்திங்கன்னா அம்பத்தூர் தான் வந்துச்சு. இப்போ நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் அவர் வந்து போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா மாங்காடாம், தப்பாக புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த கோயம்பேடு பிரிட்ஜில் நிப்பாட்டார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அம்பத்தூர் சார் அப்படின்னா. ஏங்க நான் மாங்காடு போகணுங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தா அவங்க சித்தப்பா பையன் தான் புக் பண்ணியிருக்காராம், தப்பாக புக் பண்ணிட்டாருங்க, மாங்காடு போங்க அப்படின்ட்டாரு. அவர் இப்போ மாங்காடில் வந்து இறக்கி விட்டோம். இப்போ இறக்கி விட்டு அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 463 வந்திருக்கு. இப்போ அடுத்த புக்கிங் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பனையூர் வந்திருக்கு. 600 சம்திங் காமிச்சுது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்த கஸ்டமரு. இந்த புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பனையூர் புக் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே தான் போகிறோம். இந்த புக்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாருங்க. கேபே இல்லை போல் இருக்குது. இன்றைக்கி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி புக் பண்ணவர் எங்கே நம்ம கோயம்பேட்லேயே புக் பண்ணிட்டாரு. அப்போனா இப்போ எந்த அளவுக்கு கேப் இன்றைக்கி டிமாண்டு பாருங்கள்.
இப்போ இன்னமும் வெயிட் பண்ணுறாரா இல்லை வேறு கேப் புக் பண்ணி போயிட்டாரா? அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். 3 நிமிஷம் காட்டுது. இப்போ அங்கேருந்து போயின்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கேன்சல் பண்ணாமல் மறந்துட்டு, இல்லை கேன்சல் பண்ணாமல் வேறு கேப் புக் பண்ணி போயிட்டாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதையே நம்ம வந்து சந்தேகமாக வச்சுக்கணும். போய் கிளியர் பண்ணிட வேண்டியது தான். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மாங்காட்லேருந்து பனையூர் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோங்க. பனையூரில் எங்கே ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த இப்போ யூட்டர்ன் பண்ணி காட்டுறேங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாக ஏறிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 2 சின்ன பசங்க, பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அது பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர். 4 பக்கமாக சுத்த போட்டாங்க நம்மளை. முன்னாடி இருக்க 2 பசங்க பார்த்தீங்கன்னா அவனை பாட்டுன்னு ஏதோ பேசின்னு இருக்காங்க. அதில் ஒரு பையன் பாட்டு பாடின்னு இருக்கான், இன்னொரு பையன் பேசின்னு இருக்கான். பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோனில் வந்து அந்த பொண்ணு ஏதோ பேசின்னு இருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தாத்தா வந்து அவர் தான் ஹைலைட். அவர் என்ன பண்ணார்னா, ஃபோனை அவர் காதில் வச்சுக்கின்னு என் காதில் வந்து ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திக்கின்னே இருக்காருங்க. மாதிரி தலைலாம் பயங்கரமாக வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரை வந்து எங்கே இறக்கி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்குல்ல ஃபேமஸ் பார்க் பனையூரில் இருக்குது, இங்கே தான் வந்து இறக்கி விட்டோம். இதெல்லாம் தாண்டி ஆனால் அவங்க வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை யாரையும். இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பாருங்கள் ஒரு எக்ஸெட் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இதை வந்து நம்ம போட்டுக்கணும் வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுகிறது எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோவா கேட்காது, கொஞ்சம் சைலண்ட்டாக தான் கேட்கும். ஏன்னா பேசுகிறது வந்து எல்லாரோட உரிமைங்க. அதை வந்து நம்ம போயிட்டு வந்து காரில் ஏறி இருக்காங்க, அவங்களால தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து பேசாதீங்க, சத்தமாக பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நம்ம வந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு இந்தமாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம தான் வச்சுக்கணும். இது இல்லாமல் பத்தாவதுக்கு ஒருத்தர் வந்து 30லே போயின்னு இருக்காருங்க. ரைட்லேயும் வழி விட மாட்டுறாரு, லெஃப்ட்லேயும் வழி விட மாட்டுறாரு. எனக்கே கடுப்பாயிடுச்சு. அப்புறம் ஏறி போயிட்டு நான் போய் பார்க்குறேன், எந்த அசைவும் இல்லைங்க. எந்த அசைவும் இல்லாமல் வெறும் ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சின்னு வானத்தை பார்த்துன்னு அப்படியே அவர் பாட்டுன்னு போயின்னே இருக்காரு. நான் நினச்சேன் ஒரு நாள் செத்து பணமாகிட்டு ஓட்டின்னு இருக்கானா, இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கானா சொல்லிட்டு அப்புறம் கண்ணாடி இறக்கிட்டல, ஏங்க கொஞ்சம் ஸ்பீடாக போங்க இல்லை வழி விட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரில் கண்ணாடி இறக்கிட்டல, ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ் அப்படி சொல்லிட்டு கண்ணாடியை மூடிட்டு அவர் பாட்டு மறுபடியும் அந்த வானத்தை பார்த்துன்னே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம கஸ்டமரை போய் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அதனால் வந்து ஒரு டீ சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் டீ கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணார் பார்த்தீங்கன்னா 600ங்க மொத்தம். மாங்காட்டிலேருந்து பனை ஒரு 600 இருந்துச்சு. காலிலேருந்து ஏறினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிப்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டாங்க தீபாவளின்றதால. அவங்களும் யோசிக்கிறாங்களே, ஒரு நல்ல நாளுக்கு உட்காந்து ஒரு நல்ல நாளில் கூட உட்காந்து வண்டி ஓட்டின்னு இருக்காங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண விதமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏறுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிப்ஸு வந்து அள்ளி வீசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு டீயை சாப்பிட்டு அடுத்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோங்க. நம்ம டீ சாப்பிட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்க, ஆலடிப்பட்டியான். இங்கே தான் எங்கள் காஃபி நல்லாயிருக்கும். ஒரு காஃபியை ஒன்று போட்டுட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஆலடிப்பட்டியானில் வந்து கார் பார்க்கிங் இடம் இல்லைங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்க இந்த அபிமார்ட் வந்திருக்கோம். இங்கே போயிட்டு ஒரு காஃபியை போய் சாப்பிடுவோம். நம்ம வந்து ஒரு காஃபியும் ஒரு பிஸ்கெட் வாங்கியிருக்கோம். பிஸ்கெட்டு காஃபி வரும். பயங்கரமாக அடிக்குது. திடீர்னு பார்த்தா ½ அன் ஹவரில் மழை வந்து பயங்கரமாக அடிக்குது. கிளைமேட்டு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது.
இந்த கிளைமேட்டை நம்பிலாம் எதுவுமே யாரும் பிளான்லாம் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். வண்டியில் ஏசி போட்டால் கூட ஒரு பாயிண்டில் வச்சா கூட வரமாட்டேங்குது, அந்த மாதிரி வெயில் அடிக்குது. நிலையிலே எங்குமே இல்லை. வண்டியை ஓரம் கட்டலான்னு பார்த்தா இங்கே வர பிக்கப் வேறு வரல. சந்தில் விட்டுடலாமா வண்டியை? ஆல்ரெடி விட்டுருக்கு. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் கோவளத்தில் போயிட்டு அங்கேருந்து சாந்தமில் ட்ராப் பண்ணால் 570 ரூபா ஊபர்லேருந்து கொடுப்பாங்களாம். அப்படியாப்பட்ட காசு எனக்கு வேணாம். இங்கேருந்து நான் 12 கிலோமீட்டர் எம்டிஹெச்னு போயிட்டு நான் ஏற்றிக்கின்னு யாருக்கு பிரயோஜனம் அது? அதுக்கு நான் சும்மாவே இருப்பேன். ஆல்ரெடி அனுபவம் தாங்க, இதெல்லாம் பயங்கரமான அனுபவம் இருக்குது எனக்குலாம். கக்கன் ஸ்ட்ரீட்டு சொல்லிட்டு வந்துச்சு, பேரை பாருங்களா, கக்கன் ஸ்ட்ரீட். அது வந்து ஒரு புக்கிங் வந்திருக்கு. இங்கே எல்லா கடையும் மூடி இருக்குது. அதுக்கு முன்னாடி கக்கன் ஸ்ட்ரீட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு தான் அந்த புக்கிங்கே நம்ம போகிறோம். கக்கன் ஸ்ட்ரீட் தாம்பரத்தில் இருக்குது. கக்கன் ஸ்ட்ரீட்டு. ஓகே, அப்போ போயிடலாம். ஆன்மையின் மெசேஜை போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம். ஏதாவது கிருஷ்ணர் கோயிலில் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் இருக்குது கிருஷ்ணர் கோயில். அங்கே தான் போயின்னு இருக்கோம். அங்கேருந்து தாம்பரம் வந்திருக்கு. 550 ரூபா நம்ம காமிச்சிது. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் இங்கே வந்து பட்ட பாடு எனக்கு தெரியும். அது மறக்க முடியாத ஒரு நெஞ்சில் பதிச்சிச்சு அன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்குங்க. உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு மட்டுமே 3 மணி நேரம் ஆச்சு. உள்ளே ஃபுல்லாக ஏரி மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணி எப்படி போயின்னு இருக்கு உள்ள. ஏரி இது கூட லிங்க் பண்ணி விட்டாங்களா? புக் பண்ணவர் எங்கே இருக்காரு? நம்ம வந்து கக்கன் நகர் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம மேப் போட்டோம். அப்புறம் பார்த்தா தெரியுது எஸ்ஆர்எம் காலேஜ் பேக் சைடு தான் கக்கன் நகர் அப்படின்னு. வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். ஊருக்கு ஒரு கக்கன் நகர் வச்சுருப்பானுங்க போல். அதாவது மக்கள் வந்து இந்த 2 பாத்ரூம் யூஸ் பண்ண லேண்டெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இடிச்சிட்டு கட்டி விட்டாக்கா அது வந்து கக்கன் நகர். ஒரு படம் எடுத்தால் கூட பார்ட் 1 பார்ட் 2ன்னு வைக்கிறாங்க. அந்த மாதிரி கக்கன் நகர் 1 கக்கன் நகர் 2ன்னு வச்சா தானே மக்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, விசக்க புசக்காக வந்து நம்ம மாட்டிக்கிடும் இந்த இடத்துல. எஸ்ஆர்எம் காலேஜோட ஹாஸ்டலுங்க அந்த பேக் சைடு. இந்த பக்கம் வந்து ஏரிலாம் இருக்குது. இப்போ அடுத்த கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர்லேருந்து இந்த கக்கன் நகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 540 ரூபாங்க. அடுத்த கஸ்டமரை வந்து ஏற்ற போயிட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 புக்கிங் எடுத்துருக்கோம். 1719 ரூபா ஓட்டியிருக்கோம். வந்து பாகிஸ்தான் பார்ட்ரு வந்து இருக்கோம். பார்ட்ரு தாண்டி போக போகிறோம். வந்து என்ட்ரி போட வந்துட்டார் இவர். பையா வாட் என்ட்ரி vehicles ಎಲ್ಲ entry vehicle all vehicle entries are plot number S block number 4 okay pick up Uber இல்லை ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்கன்னா அவங்க தானே ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வருது அதை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லணுங்க. அதுதான் வந்து முறை நம்ம. ஆனால் பொழப்புன்னு வந்துச்சு, வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. நம்ம இங்கே தான் ட்ராப் பண்ணோம். லாஸ்ட்டாக எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 179. 10 நிமிஷம் தான். இன்றைக்கி பரவாயில்ல. ஊப்பர் என்னன்னு தெரில, நல்லா பேமெண்ட்டை வந்து அள்ளி தெரிக்கிறான். 1890 ரூபா ஓட்டிருக்காங்க. மொத்தம் 5 ட்ரிப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 ட்ரிப்பு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 350 ரூபா இன்சென்டிவ் வர எனக்கு. இந்த 6 ட்ரிப்பு நான் எடுக்காமல் நான் இன்றைக்கி போகவே மாட்டேன், எடுத்துகிட்டு தான் போவேன்.
ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தீபாவளின்றதால எல்லா கடையும் மூடி இருக்குது. இந்த பாருங்கள், எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு, எந்த கடையும் திறந்தே இல்லை. எங்கே சாப்பிட்றதே தெரில. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:56 ஆகுது. நான் மறைமலைநகர் வந்தேன்னு வச்சுக்கோங்களா, இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. அந்த ஹோட்டலில் வந்து பிரியாணியும் ஈரல் ஃப்ரையும் நல்லாயிருக்கும். காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கனாலே ஒரு 130 ரூபா தான் ஆகும். ஆனால் பிரியாணி குவான்டிட்டிலாம் பார்த்து வச்சுக்கோங்களா வேறு லெவலில் இருக்கும். அந்த ஹோட்டல் தான் நான் மறந்துட்டேன், எந்த பக்கம் போகணுன்னு எனக்கே தெரியல. பூட்டிட்டு அவர் ஒரு தீபாவளி டைம்னா பூட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருப்பார். நம்ம என்ன பண்ணுறது, லைட்டாக ஒரு இடத்துல உரம் போட்டிருக்கோம், மறைமலைநகரில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு மட்டும்தான் இருக்குது, கடை வந்து மூடி இருக்குது. அப்போ எதுக்கு அவர் போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டு போனார்? ஒரு வேளை அவன் எடுத்து உள்ளே வைக்க மறந்துட்டாரோ? உயர்தரம் அசைவம் உணவகம். ஓகே, நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருவோம். நம்ம வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தான் பீடா 10 ரூபா வாங்கிருக்கோம். நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, மறைமலை நகர்லேருந்து வேளச்சேரி 567 ஓட்டியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2457 ஓட்டியிருக்கோம். 6 ட்ரிப் எடுத்துருக்கோம். இன்னும் நம்ம 5 ட்ரிப்பு எடுத்தால் நம்மளுக்கு வந்து 350 ரூபா இன்சென்டிவ். இப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. இப்போது அடுத்த ட்ரிப்பு வந்து கேஸ் இருக்க இடமா பார்த்து நம்ம போகணும். இங்கே மடிப்பாக்கத்தில் சிஎன்ஜி போடலான்னு வந்தோங்க. 2 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு ஒன்று எடுத்தோம், அசோக் நகர் ட்ரிப்பு எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். சரி சிஎன்ஜி மடிப்பாக்கத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இங்கே சிஎன்ஜி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போயிடணும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு வந்துருக்கு நெற்குன்றம். 450 சம்திங் காமிச்சிது. சரி நெற்குன்றம் போய்ட்டோன்னா மதுரை வயல்கிட்ட சிஎன்ஜிலாம் நிறைய இருக்கும், அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது கேஸு, அதை வச்சு தான் நம்ம போயின்னு இருக்கோம். நம்ம மடிப்பாக்கத்தில் இருந்து நெற்குன்றம் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 454 வருது. எவ்வளோ கொடுத்தாரு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 500 கொடுத்தாரு. பரவாயில்ல, 50 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தே போட்டு கொடுத்தாரு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கேஸ் தான் இல்லை. இப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டை வச்சே நம்ம 1 மணி நேரமாக ஓட்டின்னு இருக்கோம். இதுக்கு மேலே அது தாங்காது. ஃபஸ்ட்டு போயிட்டு கேஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பே ஆன் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு பங்க் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நடுவில் வந்து இந்த மெட்ரோவோட தகரத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே சிஎன்ஜி போடுறாங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரில. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூட்டன் பண்ணி தான் போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஓட்டிருக்கோன்னா 2889 ரூபா. 7 ட்ரிப்பு எடுத்துருக்கோம். இன்னும் 4 ட்ரிப்பு எடுத்தால் நம்மளுக்கு 350 ரூபா இன்சென்டிவ் இருக்குது. நான் அந்த 4 ட்ரிப்பு எடுக்காமல் நான் இன்றைக்கி போகவே மாட்டேன், எடுத்துகிட்டு தான் போவேன். ஒரு யூட்டர்னும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வருதுங்க. டிராஃபிக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து பெட்ரோல் வந்து தண்ணிலையா போட்டு ஓட்டுறாங்க சொல்லுங்கள். கேஸில் வண்டி ஓட்டுற நம்மளே எப்படின்னா, பெட்ரோலில் ஓட்டுறவங்க வந்து அப்போ 2 வீலரில் போகிறவங்களாம் பறக்க தானே செய்வாங்க. இப்போ 2 வீலரில் போகிறவங்களாம் ஏன் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க வண்டியை? ஏன்னா அந்த பெட்ரோல் காய்ச்சல் மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு யூட்டர்னையும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு அப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரு. நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் இதுக்கு ஆப்போசிட்லேயே விட்டாரு பாருங்க. அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நடந்த நல்லது.
சிஎன்ஜி வந்து நம்ம கோயம்பேடில் இது ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகுது. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும். வெறும் 23 நிமிஷம் தாங்க, 349 ரூபா. சரி எடுத்துடலாமா? சரி எடுத்துருவோம். நான் 23 நிமிஷத்துக்கு 349 ரூபா கொடுக்குறான். பிக்கப் தான் வந்து விஆர் மாலு. சே, அதுதான் கொடுக்குறான் போல. சரி, கஸ்டமருக்கு ஆன்லைன் மெசேஜை போடுறோம், போய் தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஏன் இன்றைக்கி வந்து அவ்வளோ பேமெண்ட்டு போடுறாங்க? நிறைய பேர் வந்து டாக்ஸி ஓட்டுற நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்தங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து டாக்ஸி எடுத்துன்னு வந்தெல்லாம் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள், ஏன் இந்த ஒரு நாள் இவ்வளோ காசு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக கார் இல்லை. ஏன்னா எல்லா டிரைவரும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க, கார் இல்லை. புக்கிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுற நிலைமையில் இருக்குது. அதனால தான் இந்த பேமெண்ட் இன்றைக்கி. இதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 150 ரூபா. இதுதான் உண்மை. 349 ரூபா வருது, கொடுத்துட்டாங்க. என் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், ஜிபே பண்ணுறேன்னு சொன்னேன். என் நம்பர் சொன்னேன். லாஸ்ட்டாக வந்து அவங்க 2வது வாட்டி பண்ணுறாங்க நான் ஜிபே. முதல் வாட்டி எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2021 இதே டைமுக்கு வந்து ஜிபே பண்ணியிருக்காங்க. இதே டைமு அவங்கள நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அவங்களாலே நம்ப முடியலங்க, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கும்மிடிப்பூண்டி வருது. ஆல்ரெடி இங்கே போய் தான் நான் ஒரு சம்பவம் ஆச்சு, அதை அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கும்மிடிப்பூண்டி போய் என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு. கையில் வைங்கடா, பட்டாசை கொளுத்தி தூக்கி போடுறானுங்க. இப்போ கஸ்டமர் வந்து அம்பத்தூர்லேருந்து நம்ம வந்து கோயம்பேடு வந்து ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா 200 சில்லரை வந்துச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். பிஆர்எம்எல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே பல்லாவரம் எடுத்துகிட்டு வந்து விட்டோம். அதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 550 வந்துருக்குங்க. அமௌண்ட் வந்து 550 லாஸ்ட்டாக ஓட்டினது. இப்போ டோட்டலாக சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4030 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இதுதான் லாஸ்ட்டு புக்கிங்கு. இந்த புக்கிங் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 350 ரூபா இன்சென்டிவ் இருக்குது. இப்போ அது எடுத்துகிட்டு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். காலைல எப்படியே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:18 ஆகுது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தீபாவளின்றதால வந்து ரோடு ஃபுல்லாக ஒரு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. இவனுக்கு அடங்குற மாதிரி தெரில. ஏன்னா நம்ம கார் உள்ளே ஒருத்தன் விட்டாங்க பட்டாசை, அதாவது அடியில் விட்டாங்க. வச்சுட்டு போய் வீட்டில் போய் ஒழிஞ்சிங்கன்னா அது தெரியாமல் நான் போய் கஸ்டமர் ப்ளேஸில் போய் நின்றுருக்கேன். அப்புறம் எல்லாம் கத்துறாங்க, ஐயோ அம்மா நம்ம சிஎன்ஜி வண்டி வேறு. அப்புறம் நான் வண்டி எடுக்கிறேன், டொம்முன்னு வெடியுது. தீபாவளி பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. டோட்டலாக வந்து நம்ம 11 ட்ரிப்பு முடிச்சுட்டு நம்ம 4827 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, அடுத்த கஸ்டமர் வந்து நுங்கம்பாக்கம் புக் பண்ணியிருக்காரு. இது வந்து ராஜா அண்ணாமலைபுரம், இங்கேருந்து நுங்கம்பாக்கம். இந்த ட்ரிப்பை எடுத்தால் 100 ரூபாய் இன்சென்டிவ் வந்துச்சு, ஊபர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. சரி இதையே முடிச்சு விட்ருவோம், ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் இந்த ட்ரிப்பு எடுக்கலாம் வந்துடுவோம். இதை போட்டிருக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு எடுத்தால் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி அது இல்லைனா எம்டியாக தான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், டயர்டாகிடுச்சு உடம்பு. சரி எதுக்கு இந்த 100 ரூபாய் விடணும் அப்படி சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அடுத்த கஸ்டமருக்காக நம்ம வந்து நுங்கம்பாக்கம் ட்ராப் பண்ணிட்டேங்க. ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து ஊபரை வந்து ஆஃப் பண்ணுறேன், அவன் ஆஃப் பண்ணவே விட மாட்டான். என்னன்னே தெரில, கேப் இல்லை அப்படி சொல்லி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஒரு ட்ரிப்புக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். வந்து இந்த டைமை விட்டால் இந்த ஊபர்காரன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். இதுதான் ஒரு நல்ல டைமிங், அதனால தான் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டோம். ஒரு ட்ரிப்புக்கும் 100 ரூபாங்க. இப்போது இங்கேருந்து 7 நிமிஷம் பிக்கப்பு, 7 நிமிஷம் ட்ராப்பு. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா.
அது இல்லாமல் அவன் 100 ரூபாய் நம்மளுக்கு போட்டு 350 ரூபா கொடுக்குறான். அப்போ இதை நம்ம விட முடியுமா? சென்னையே பார்த்தீங்கன்னா புகை மண்டலமாக ஆயிடுச்சுங்க. பயங்கரமான இதுவாகிடுச்சு. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கால் தான் இருக்கும். டைம் வந்து 10:38 ஆகுது. நான் பாருங்கள், அந்த ஊபர் வந்து ஒரு புக்கிங் எத்தா 100 ரூபா, ஒரு புக்கிங் எத்தா 100 ரூபான்னு சொல்லி போட்டுனே இருக்கான். ஆல்ரெடி நம்ம 14 புக்கிங் கிட்ட எடுத்துட்டோம். இதேமாதிரி போட்டுனே இருந்தான். அதனாலேயே நம்ம பாட்டுன்னு நம்ம எடுத்துக்கினே இருக்கோம், வீட்டுக்கு கூட போகாமல். சரி, இப்போ நம்ம வந்து காஷ்மீர் பார்டர் கிட்ட வந்துட்டோங்க. ஓகேங்களா, உண்மையாகவே எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது இராணுவ அதிகாரி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கதவை திறந்து விட்றாரு மட்டும் பாருங்கள். இப்போ அடுத்த புக்கிங் அசோக் நகர் வந்திருக்கு, எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இராணுவ அதிகாரி எங்கே இருக்கார்? இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு கதவை திறந்து விட்றாரு மட்டும் பாருங்கள். உண்மையாகவே நம்ம காஷ்மீர் பார்டருக்கு தான் வந்துட்டோமா அப்படின்னு அந்த ஃபீலிங் வரும். நீங்கள் என்ன பாருங்கள், அதுதான் நம்ம அதிகாரி கதவு திறந்து வருவார். நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:08 ஆகுது, நைட்டு. இன்றைக்கி நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 15 ட்ரிப்பு எடுத்துருக்கோங்க. 6,321 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ நைட்டு 11 மணி ஆகுது. இது வரைக்கும் நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்து 6,300 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இது வந்து இன்னையோட வருமானம். இன்றைக்கி தீபாவளிக்கு உட்காந்து ஓட்டணும், அதனால் நம்ம வந்து 6,300 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து ஏன் ஓடிச்சின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து கேப் இல்லை. எல்லா டிரைவருங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் கேப் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு. டிமாண்ட் அதிகமாக இருந்ததால் நம்மளுக்கு காசு அதிகமாக போட்டாங்க. நாளைக்கெலாம் இந்த காசை பார்த்திங்கன்னா நாளைக்கெலாம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோ கூட யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து நம்ம வந்து கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க்கில் ஏற்றிக்கிட்டு வந்து நம்ம வந்து அசோக் நகரில் ட்ராப் பண்ணலான்னு வந்தோம். அப்போ ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கே பஸ்ஸே இல்லை, அவ்வளோ க்ரௌடு அங்கே நின்றுருக்காங்க, லோக்கல் பஸ்ஸு இல்லை. அப்போ ஒருத்தர் கஸ்டமர் என்ன சொன்னார்னா, அவங்கள விட்டு வந்து மறுபடியும் எங்களை கூப்பிட்டு போய் கோயம்பேடில் விட்டுக்காங்க, 300 ரூபா கொடுக்குறேன் அப்படி சொன்னார். நம்மளால் முடியலங்க, நம்ம காலிலேருந்து ஓட்டின்னு இருக்கேன் சார், நான் இதான் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், கேப் புக் பண்ணி கொடுத்தேன். என் ஃபோன்லேயே கேப் புக் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து போயிட்டார். அந்த மாதிரி மக்கள் வந்து பஸ்ஸும் கிடையாது, கேபும் வந்து அவ்வளோ ஒரு சில கேப் தான் வருது. அதனால தான் இவ்வளோ ரேட்டுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோலாம் நம்ம அப்லோடு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.